இஸ்லாமிய மதபோதகர் ஜக்கீர் நாயக்கை மட்டும் குறிவைப்பது ஏன் என்று சட்டவிரோத பண பரிவர்த்தனை தடுப்பு தீர்ப்பாய நீதிபதி கேள்வி எழுப்பினார். ஜக்கீர் நாயக்கின் சொத்துக்களை முடக்கவும் தீர்ப்பாயம் தடை விதித்துள்ளது. இளைஞர்களை தீவிரவாதத்திற்கு தூண்டியதாக இஸ்லாமிய மதபோதகர் ஜக்கீர் நாயக் மீது தேசிய புலனாய்வுத்துறை வழக்கு பதிவு செய்து குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்திருந்தது. இந்நிலையில் சட்டவிரோத பணப்பரிவர்த்தனை தடுப்பு சட்டத்தின் கீழ் ஜக்கீர் நாயக்கின் சொத்துக்களை முடக்க அமலாக்கத்துறையும் வழக்கு பதிவு செய்துள்ளது. இந்த வழக்கை விசாரித்த சிறப்பு தீர்ப்பாய நீதிபதி மன்மோகன் சிங் ஜக்கீர் நாயக் மீது பாரபட்சம் காட்டப்படுவதாக சந்தேகம் எழுப்பியுள்ளார். தீர்ப்பாயத்தின் இந்த உத்தரவு என்ஐஏ எனப்படும் தேசிய புலனாய்வு அமைப்பிற்கு பின்னடைவாகும். கடந்த மே மாதம் தேடப்படும் நபர் என நாயக்கிற்கு எதிராக ரெட் கார்னர் நோட்டீஸ் வெளியிடக் கோரிய என்ஐஏவின் வேண்டுகோளை இன்டர்போல் நிராகரித்ததும் குறிப்பிடத்தக்கது. பாலியல் வல்லுறவு வழக்கை எதிர்கொண்டுள்ள சாமியார் ஆசாராம் பாபுவையும் ஜக்கீர் நாயக்கையும் ஒப்பிட்ட நீதிபதி மன்மோகன் சிங் ஆசாராம் மீது எடுக்கப்பட்ட நடவடிக்கைகள் என்ன என்றும் கேள்வி எழுப்பினார். கிரிமினல் வழக்குகளை எதிர்கொண்டுள்ள 10,000 கோடிக்கு மேல் சொத்துக்கள் உள்ள 10 பாபாக்களின் பெயரை நான் சொல்ல முடியும். அவர்களில் ஒருவர் மீதாவது நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதா என்று அமலாக்கத்துறை வழக்கறிஞரை கேள்விகளால் துளைத்தார் நீதிபதி. கடந்த 10 ஆண்டுகளாக ஆசாராம் மீது எந்த நடவடிக்கையும் எடுக்காத அமலாக்கத்துறை நாயக் மீது இவ்வளவு அவசரம் காட்டுவது ஏன் என்றும் வினவினார். தாக்கல் செய்யப்பட்டுள்ள குற்றப்பத்திரிகையில் சொத்துக்களை முடக்குவதற்கான குற்றங்கள் தெளிவுபடுத்தப்படவில்லை என்றும் நீதிபதி தெரிவித்தார். ஜக்கீர் நாயக்கால் இளைஞர்கள் தீவிரவாதத்திற்கு தூண்டப்படுகிறார்கள் என்பதற்கும் நாயக்கின் பேச்சால் இளைஞர்கள் தீவிரவாதத்தில் ஈடுபட்டனர் என்பதற்கும் அமலாக்கத்துறை தகுந்த அடிப்படை ஆதாரங்களை சமர்ப்பிக்கவில்லை என்றும் நீதிபதி குறிப்பிட்டார். அவருடைய பேச்சுகளில் 99% விட்டுவிட்டு என்ஐஏ தனது வசதிக்காக 1% மட்டும் பார்க்கிறது என்றும் தோன்றுவதாக நீதிபதி சந்தேகம் எழுப்பினார். ஜக்கீர் நாயக்கின் பல உரைகளை தான் கேட்டிருப்பதாகவும் அவை எதுவும் தவறாகப்படவில்லை என்றும் கூறிய நீதிபதி தாங்கள் கேட்டதுண்டா என அமலாக்கத்துறை வழக்கறிஞரிடம் கேள்வி எழுப்பிவிட்டு வழக்கு விசாரணையை ஒத்திவைத்தார். ஜக்கீர் நாயக்குக்கு மும்பை சிறப்பு நீதிமன்றம் ஏற்கனவே பிடிவாரண்ட் பிறப்பித்துள்ள நிலையில் அவர் தற்போது மலேசியாவில் உள்ளது குறிப்பிடத்தக்கது.